அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இப்போ அடுத்ததான் பார்த்தா நம்மளுடைய மேடையை அலங்கரிக்க வந்திருக்காங்க அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, சக ஜோதிடத்தில் ஒரு தனித்துவம் வாய்ந்த, அதாவது தாந்திரிகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், பிரசன்னமாக இருக்கட்டும், எல்லா விதமான ஜோதிடத்தையும் ஒருங்கிணைச்சு அழகாக அற்புதமான முறையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு தனித்துவமாக இயக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜோதிட இளவரசி ராஜலக்ஷ்மி அவங்க, திருப்பூர் அவங்க நம்மளுடைய கருத்தரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு மரியாதை செய்த பிறகு அவங்க இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே இந்த அதிர்ஷ்டம் 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 அப்படிங்கிறாங்க. அதிர்ஷ்டம்னா என்ன? அந்த 9 கிரகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் எது? இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அதிர்ஷ்டத்தை தூண்டக்கூடிய கிரகத்துக்குண்டான பலன்களும் பரிகாரங்களும் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான சப்ஜெக்டை பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் கைகளை கொஞ்சம் தட்டி ஆர்வம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக உட்காந்துருப்போம். கைத்தட்டுறதுக்கு கூட ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். ஏன்னா மைண்ட் அந்த லெவலுக்கு போயிருக்கோம். ஃபுல் மீல்ஸு, நல்ல சாப்பாடு போட்ட அன்னதான பிரபுக்கு நன்றி. இப்போ நான் என்ன பேச போகிறோம், என்ன தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிர்ஷ்டத்தை தூண்டும் கிரகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. சரி, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். முதல்ல அதிர்ஷ்டம்னா என்னங்க? சும்மா இருந்தால் சோறு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது என்ன செய்யணும்? எல்லாமே முயற்சி பண்ணணும். முயற்சிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போது ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே இந்த ஜாதகம் எந்த லெவலில் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணணும். எல்லாமே உண்டு தான். பிரசன்னம் பார்க்கலாம், நியூமராலஜி பார்க்கலாம், வாஸ்து பார்க்கலாம், எல்லாமே உண்டு. ஜாதகம் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போது அதுக்கு வலிமையான கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்போது முதல்ல ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னம் ப்ளஸ் லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். லக்னமும் லக்னாதிபதியும் அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் 2 கண்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது லக்னமும் லக்னாதிபதியும் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துலையும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா பேசிக்ஸ் அவங்க நல்லாவே அதிர்ஷ்டசாலி. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க முன்னேறிடுவாங்க. அதுவும் பாக்கியஸ்தானத்துலலாம் இருந்துச்சு. இப்போது பாக்கியஸ்தானத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா என்றாவது ஒரு நாள் அவங்க முன்னேற்ற பாதைக்கு போவாங்க, பெயரும் புகழும் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிடலாம். இப்போ சாரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கூட 9ஆம் இடம் பலம், லக்னாதிபதி 9ல் 9ஆம் இடத்துல பலம் பெருந்தி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில். அப்போது என்றைக்கு அவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்தார், வெளியில் தெரிய ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வெளியில் தெரிய ஆரம்பித்தார். நல்ல ஒரு வளமான வாழ்க்கை, அப்புறம் வெளியில் பார்த்தா ஃபேஸ் கட்டு எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் இடம், 3 பேச்சு, 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு விஷயத்தை தூண்டுறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 அப்படிங்கிறது முயற்சி. அப்போ சுயமுயற்சி. சார் பார்த்தீங்கன்னா சுயமுயற்சி. நான் சாருன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரணி பாரதி சார் தான் சொல்கிறேன். அவர் தன்னுடைய சுய முயற்சியில் தான் முன்னேறியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். எத்தனை குருநாதர்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய சுய முயற்சியில் முன்னேறியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அப்போ 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது லக்னமோ லக்னாதிபதியோ எந்த இடத்துல இருக்குது? லக்னம்
ப்ளஸ் லக்னாதிபதி 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். சரிங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய முயற்சியில் முன்னேறக்கூடியவர்கள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள கிரகத்தை முதல்ல பார்க்கணும். அப்போது சூரியன் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்தது பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சூரியன் சம்மந்தப்பட்டுச்சுனாலே நல்ல புத்தி கூர்மை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ முயற்சியோடு சேர்ந்து அவங்க அப்பாவும் உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். உறவுகள் ரீதியாகவும் நம்ம எடுத்துக்கணும். காரகத்துவத்தையும் எடுத்துக்கணும், பாகத்துவத்தையும் எடுத்துக்கணும். அப்போ அவங்க அப்பா வந்து அந்த பையனோடைய சப்போர்ட் பண்ணுவார், உறுதுணையாக இருப்பார், அவனுடைய வளர்ச்சிக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார், நல்லா படிக்க வைப்பார், அவரால் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்க முடியும், அந்த பையனை நல்ல வழிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் ப்ளஸ் எந்த பாவம் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடமும் சம்மந்தப்படும் பொழுது ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியில் குடும்பத்தை அமைத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போது இவருக்கு போய் நம்ம பொண்ணு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வரும்பொழுது நம்மளே சொல்லணும், இல்லைங்க அவருக்கு வந்து குடும்பஸ்தானம் அவருடைய சொந்த முயற்சியில் அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, தயவுசெய்து வந்து பையனை ஒரு வார்த்தை கேட்டுருங்க, இல்லை பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறத நம்ம உறுதித்தனமாக சொல்லணும். அதோட குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து நம்ம சொல்லணும். ஏன்னா அப்போ தான் வந்து மாற்றத்திற்குரிய கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் மாற்றத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாற்றம், திடீர் மாற்றம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மன விருப்பத்திற்குரிய பொண்ணு திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியேறது, மன விருப்பத்திற்குரிய பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியேறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதியும் 3ஆம் இடமும் சம்மந்தப்படும் பொழுது. அடுத்தது 7ஆம் இடமும் சம்மந்தப்படும் பொழுது அப்போ நம்ம தெளிவாக பார்த்து சொல்லணும். இந்த ஒரே ஒரு மாதத்துல நீங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிங்களா நடத்துனீங்கனாலும் இருக்கணும், 2 பேர்த்தோட சம்மந்தத்தோடு நடத்துறது மாதிரி இருக்கணும். திடீர்னு திருமணத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி அனுப்புவோம். அதே மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ 3ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்லணும், பார்த்து நம்ம வழி நடத்தி போகணும் அப்படிங்கிறது. அப்போ குடும்பஸ்தானம் 3ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்பணும். அவங்களுடைய சுயமுயற்சியில் தான் அவங்களுக்கு வந்து குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் 3ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொத்து விரயம் அப்படிங்கிறது ஜாதகரால் நடக்கும். முதல் சொத்து கண்டிப்பாக விரயமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். அப்போது முதல் சொத்தை அவங்க வாங்க போது அதிகமான வேல்யூ உள்ள சொத்து வாங்குறாங்களா அப்படிங்கிறத நம்மளை கேட்க வருவாங்க. எப்படி நான் ஒரு இடம் வாங்குறேங்க, நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படிங்கிறத கேட்க வருவாங்க. அப்போ 4ஆம் இடம் 3ஆம் இடம் சம்மந்தப்படும் போது நம்ம என்ன சொல்லணும், ஒரு அன்வேல்யூபிளான சொத்து கம்மியான பைசா கொடுத்து ஒரு சொத்து வாங்கிருங்க, அது உங்கள் பேரில் இருந்து முதல்ல விரயம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சொத்து வாங்கி போடுங்க, நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அதுவும் குரு சம்மந்தப்படும் பொழுது சூரியன் சம்மந்தப்படும் போதெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிடலாம். இல்லை அப்படி நம்மளை கேட்காம வாங்கிட்டாங்க அப்படிங்கும்பொழுது பெயர் மாற்றம் பண்ணிக்கணும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது மாற்றம் இல்லையா? அப்போ பெயர் மாற்றம் பண்ணிக்கும் பொழுது அவங்க சொத்து அவங்களுக்கு நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளோட விஷயம் என்னங்க, ஜாதகருக்கு வந்து எது ப்ளஸ் பாயிண்ட்டோ அதை சொல்கிறது தானே நம்மளுடைய விஷயம். அப்போ அதை ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம எடுத்து சொல்லணும், அவ்வளோதான். அப்போது அவங்க வந்து ஒரு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நம்மளை நம்பி வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ முதல் சொத்து விரயம்னு இருக்குன்னா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் போட்டு சொத்து வாங்கி அதை விரயம் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரிங்களா? அப்புறம் சொல்லிவிட்டு அதுவே சொத்து சார்ந்த ஒரு விஷயத்தில் எந்த கிரகம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ குரு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்க பேரை போட்டு வாங்கணும். அப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு போட முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து என்னுடைய பையனுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம், நம்மளுடைய அடுத்த வாரிசுக்கு தான் நம்ம சொத்து சம்பாதிச்சு வைக்கிறோம். அப்படிங்கும்பொழுது அடுத்த வாரிசுக்கு அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ பையனோட ஜாதகமும் செக் பண்ணணும், தகப்பனுடைய ஜாதகமும் செக் பண்ணணும். 2 பேர்த்தோட ஜாதகத்தில் இப்போ பையனுடைய ஜாதகத்தில் தகப்பன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களும் சொத்தும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் பையன், அதாவது அவங்க அப்பாவுடைய சொத்து மகனுக்கு போகும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகப்பனுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து பலம் இல்லாமல் இருக்கும், சூரியன் வந்து நீச்சத்தில் இருக்கும், சூரியன் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருக்கும். அப்படி வர காலகட்டங்களில் அப்பா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து பையனுக்கு வரும்போது அது பிரச்சனையான காலகட்டங்களாக மாறிடும். ஏன்னா எப்போ வந்து ஒரு சொத்து வாங்குறாரோ அதுலேருந்து அவருக்கு பிரச்சனை. 6, 8 போய் மறைஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம், நம்ம பிரச்சனையான காலகட்டங்கள் சொல்லுவோமா? அப்போ சொத்து என்னைக்கு வாங்கினீங்க அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாங்க, நான் எப்போ ஒரு சொத்து வாங்கி போட்டோன்னா அதுலேருந்து தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்னு. அப்போது அப்போ குடும்பத்தில் அடுத்த ஒரு இது
மனைவிங்கிற ஒரு விஷயம். அப்போ சுக்கிரன் பலமாக இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ சுக்கிரன் பலமாக இருந்தாங்கன்னா மனைவி பேரில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அப்போது அவங்கள எந்த வகையிலையாவது ஜாதகரை வந்து நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அப்போ மனைவி பேரில் சுக்கிரன் பலமாக இருக்குது அப்படின்னா மனைவி பேரில் சொத்து வாங்கி போட்டு அப்போ அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தில் பார்க்கணும், அம்மா பலமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ குழந்தைங்களோட ஜாதகத்தில் தாய் ஸ்தானம் பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொத்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஜாதகத்தை 1 by 1 என்ன பண்ணணும், செக் பண்ணி எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான். ஏன் நான் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, என்கிட்ட வந்துட்டு மீன லக்னக்காரர் வந்துட்டு சொத்தை பற்றி கேட்குறக்கு வந்தார். அப்போ அவருக்கு 4-7 கூடியவர் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் பகவான். அவர் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலே நீச்சம். அப்போ நான் என்ன சொன்னேன், சார் தயவுசெய்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லை, உங்களுக்கு சொத்து என்றைக்கு வாங்குறீங்களோ அன்னையிலேருந்து பிரச்சனையை கொடுக்கும். சொத்துங்கிறத விட வீடு கட்டுறதுக்கு தான் வந்தார். இப்போ கடன்னால அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த சொத்து போய் சேர்றதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 வருஷம் பொறுத்துருங்க. பையன் வந்து அப்போ 17 வயசு, ஒரு 2 வருஷம் பொறுத்துருங்க. பையன் மேஜர் ஆயிடுவான். பையன் பேரில் எழுதுங்க. ஏன்னா 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அவனுக்கு தாய் நீச்சத்தில் இருக்கிறாங்க, 7ஆம் அதிபதி இவருக்கு மனைவி, அவங்க 2 பேர்த்து பேர்லையுமே எழுத முடியாது சொத்து. அப்படிங்கும்பொழுது வீடு அமைக்க முடியாது. அப்படிங்கும்போது நான் அப்போ சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நம்மக்கிட்ட கேட்டுட்டு அப்படியா சரிம்மா, அவர் என்ன நினச்சிட்டார், என்கிட்ட காசு இருக்குது, நான் தான் இடம் வாங்க போகிறேன், என் பேரில் தான் எழுத போகிறேன், இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொத்து எழுதியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்த நாள் வந்துட்டு வீடு பால் காய்ச்சறது வச்சுருக்குறாங்க, கிரகப்பிரவேசம், பெரிய வீடு கட்டியாச்சு, பந்தல் போட்டாச்சு. அப்போ என்னோடய ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் பார்க்குற பார்வை தோரணை எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. எதுக்கு இவர் வந்து என்னை பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு வெளியில் வர, ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரேன். ஒரு 5 மணி இருக்கும். ஒரே இப்படியே பார்த்துட்டு இப்படி மேலங்கிலே பார்க்குறாரு. எதுக்கடா இவர் நம்மளை பார்த்து முறைக்கிறாருன்னு எனக்கே தெரியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். ஒன்றும் அப்போ நான் கூட கேட்கல, சரி பார்த்தாரு ஏதோ முடிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு 8 மணிக்கு வீட்டில் போய் நான் சாப்பிட்டு படுத்தாச்சு. அப்போ என் வீட்டுக்கார் வந்து எழுப்புறாரு வேகமாக, எந்திரிமா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான், நீ இந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம் வச்சுருக்காருல, ஆமாம் நீ தானே கட்ட வேணான்னு சொன்ன. ஆமாம் நான் தான் கட்ட வேணும். வேறு யார்கிட்ட பார்த்து கட்டிட்டாரு. சரி அப்போ என்ன ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இமிடியேட் ஸ்பாட் அவுட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 சொல்லக்கூடிய வீடு என்னைக்கு கட்டுறாரோ அன்னைக்கே வந்துட்டு லக்னத்தில் புதன் நீச்சத்தில் இருக்கிறதுனால வீடு கட்டினாலே அவருக்கு வந்து பாதகாதிபதி அங்கே வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்போ சொத்து வாங்கினா இவருக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோ விஷயத்த சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, என் காசு என்னோட முதல்ல நான் எப்படி வேணாலும் செலவு. அப்போ நம்மள்ட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது ஒரு உயிரை சம்மந்தப்படும் போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குல்ல. அது பக்கத்து உள்ளூரில் இருக்கும்போது இந்த பிள்ளை சொன்னிச்சு, இந்த கேட்கல, இந்த ஜோஸ் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. அது கேட்கும் பொழுது சொன்னதை கேட்கல அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது, நம்ம கண்ணுக்கு நேராக நடக்கும்போது, நம்ம சொல்லி கேட்காம நடக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய பேரியலப்பா நம்ம இது பண்ணுறோம், அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியல. அதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்தை செக் பண்ணும்பொழுது பையனோடதை செக் பண்ணோம், அவங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து என்ன சொல்கிறோம் சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது, ஏன்னா அவங்களுடைய சுய முயற்சி அதுதானே, 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்மந்தப்படும் பொழுது தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் அவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். அது ஏற்றுக்கத்தான் வேணும். ஆனால் இருந்தாலும் சரி, நான் என்னுடைய பொண்ணை வந்து நான் வந்துட்டு கரெக்டாக வளர்த்தேன், அந்த மாதிரி என் பொண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மிஸ்டு கால் வருது, அதிலே வந்து பேசி அவங்க ரெடி ஆகிடுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படி. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுறாங்க. அப்போ பார்த்தா அயல்நாட்டு மாப்பிள்ளை கூட இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவருடைய அதாவது பார்த்திங்கன்னா திருமண காலகட்டங்களை அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தாராளமாக என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்பொழுது 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் சம்மந்தப்படும் பொழுது நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு பாக்கியஸ்தானமாக வரும். அப்போ நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடுங்க. ஒரு சங்கம் வைக்கலாமா, ஒரு ஜோதிட சங்கமாகவே இருக்கட்டும், ஒரு ஜோதிட சங்கம் வைக்கலாம், ஒரு சீட் பண்ட் நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அவங்க அதன் மூலமா வெற்றியும் பெறுவாங்க, பெயர் புகழும் அடைவாங்க. அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதே 3-9 சம்மந்தப்பட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது ராகு
கேது சம்மந்தப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அது சக்ஸஸ் பண்ணி கொண்டுட்டு போகாது. சரிங்களா? இல்லை ஒரு குருவாகவே இருந்து அவர் போய் ஒரு நீச்சத்தன்மையில் இருந்தார் அப்படிங்கும்பொழுது அந்த அளவுக்கு அந்த அமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகாது. அப்போ 3-9 சம்மந்தப்பட்டாலும் பாவ கிரகங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது 3-12 சம்மந்தப்படும் பொழுது தன்னுடைய சுயமுயற்சினால் தன்னுடைய சொத்துக்களை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, பெருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இவங்களுடைய ஜாதகத்தில் எது ப்ளஸ் பாயிண்ட்டு எது மைனஸ் பாயிண்ட்டு, எந்த கிரகம் வந்துட்டு, அதாவது கிரகம் வந்து எப்படி பலவீனமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆட்சி பெற்றிருக்கணும், அடுத்தது பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் இருக்கணும், இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்திலேயாவது பஞ்சமஸ்தானத்திலேயாவது இருக்கணும். இந்த மாதிரியான கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய லைஃப்பில் அவங்க போகும்போது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறத கொண்டு போகணும். சரிங்களா? இப்போ ஒரு பையனுக்கு வந்து புதன் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு அப்படின்னு எடுக்கும் பொழுது, புதன்னா என்ன, படிப்பு, கல்வி. அப்போ நம்ம சின்ன வயசுலேயே பார்க்கும்போது சொல்லிடணும், இப்போ உங்கள் பையன் நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்க வைங்க, நல்லா கணிதத்துறையில் கொண்டு போங்க. புதனும் கேது சேர்ந்துச்சு அப்படின்னா வக்கீல், புதனும் குரு சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு. இந்த மாதிரி நல்ல படிப்பு நோக்கி கொண்டு போங்க. புதன் குரு சேரும்பொழுது நல்லா ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான படிப்புகளாக வரும். அப்போது புதன் சம்மந்தப்படுதா, குரு சம்மந்தப்படுதா, சந்திரன் சம்மந்தப்படுறாங்களா? சந்திரன்னா கண்டிப்பாக வந்துட்டு சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, சந்திரன் வீட்டில் ராகு இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொண்டு வந்து விடும். அப்போது பையன் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அனுப்பலாம் அப்படிங்கிறது. அப்போ காசு வந்து வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை எடுத்து சொல்லணும். இப்போ பையன் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டைமில் அவனுக்கு வந்து ராகுதசை வந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரிலையோ அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அந்த பையனுக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்து சொல்லி இப்போ அந்த பையன் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி கிரகங்களுடைய சப்போர்ட், கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, எந்த வேலையை செய்கிறாங்க. 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பையன் வெளிநாட்டில் போய் தான் படிப்பான். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சு, பாவ கிரகங்கள் பார்க்காம இருந்துச்சுன்னா பையன் வெளிநாட்டில் போய் தான் படிப்பான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு கிரகங்களும் ப்ளஸ் பாவங்களும் அதை சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சகோதரத்துவம் அப்படிங்கிறத எடுக்கணும். சகோதரத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால கிரகக்காரக ரீதியாக பார்க்கும்பொழுது செவ்வாய், அப்போது பாவங்கள் ரீதியாக பார்க்கும்போது 3ஆம் பாவம் அப்படிங்கிறத எடுக்கணும். அப்போது 3ஆம் இடம் பலம் பெற்று செவ்வாய் வந்து பலம் இல்லாமல் இருந்துச்சு, செவ்வாய் 3-8 சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா சகோதரத்துவம் கண்டிப்பாக பிரச்சனையாக அமையும். இதையே நம்ம பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு வீடு கட்டலாமா அப்படிங்கிறத கேட்டு வருவாங்க. அதுக்கு நம்ம பார்க்கும்பொழுது 2 பேர் ஜாதகத்தில் இப்போ சின்னவருடைய ஜாதகம் கொடுத்தாங்க அப்படின்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதரத்தோட அமைப்பை பார்க்கணும். பெரியவங்களுடைய ஜாதகம் கொடுத்தாங்க அப்படின்னா இளைய சகோதரன் சொல்லக்கூடிய 3ஆம் இடம் வந்துட்டு சுத்தமாக இருக்கா, செவ்வாய் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ அதே மாதிரி எனக்கு வந்தப்போ சின்ன பையனோட ஜாதகத்தில் 11ஆம் இடம் பலம், அப்போ தம்பி வந்து அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய பையனோட ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தம்பியோட ஸ்தானத்தில் வந்துட்டு பலம் கம்மியாக இருக்குது. அப்போ நான் சொல்லிட்டேன், இந்த தசாபுத்தியும் வந்து உங்களுக்கு சரியில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மாத காலகட்டங்கள் தான் நீடிக்கும், அதுக்கு மேலே வந்து நீடிக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி தான் ஒரு கிரகத்துக்குள்ளேயும் ஒரு பாவத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லும்போது தான் பெரிய முதலீடுகள் போடுறதா இருந்தாலும் சரி, அவங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சொத்து சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதையுமே வந்துட்டு கரெக்டான ஒரு பொசிஷனில் கொண்டு போகிறதுக்கு தானே நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதனால் கரெக்டான ஒரு பொசிஷனில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது, 7-10 சம்மந்தப்படும் பொழுது அப்படி ஒரு ஜாதகம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக அவங்க கேட்க வருவாங்க, திருமணம் பண்ணலாமா அப்படின்னா. அங்கே 10ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது, அதுவும் சூரியனோ குருவோ சம்மந்தப்படும் பொழுது தந்தைக்கு பின் தான் இவனுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு. என்னம்மா நாங்கள் கல்யாணத்துக்கு கேட்குறோம், பொருத்தத்துக்கு பார்க்குறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பொருந்தி இருக்குது, பொண்ணும் ரெடி மாப்பிள்ளையும் ரெடி. ஆனால் நான் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் நடக்காது, ஆனால் தகப்பனுக்கு பின்னாடி தான் இவன் வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கணும், இவனுடைய குடும்ப வாழ்க்கை அமையணுங்கிறது தான் விதி. அதனால் தகப்பனுக்கு பின்னாடி தான் கல்யாணம் நடக்குங்கிறத சொல்லி அனுப்பியாச்சு. அதுக்கும் ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியாச்சு, தகப்பனுக்கு ரொம்ப ஆயில் கண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, ஆயில் ஹோமம் கூட பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத கூட சொல்லி அனுப்பியாச்சு. நம்ம கல்யாணத்துக்கு
கேட்க போகிறோம், இவங்க வேறு எதையே சொல்லி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி 3 மாதத்தில் வந்துட்டு அவர் திடீர் விபத்து தான், ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி ஆகி அந்த காலகட்டங்கள் தள்ளி போகுது. அப்படிங்கும்போது அந்த கிரகம் அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்மந்தப்படும் பொழுதும் அப்படி தான், சுக்கிரனும் 12ஆம் இடமும் சம்மந்தப்படும் போதும் அப்படி தான். ஒரு பெண் வந்துட்டு ஒரு மனைவி வர்றாங்க அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரயம், அதுவும் மகரம் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா, அதுவும் சூரியனாகி மகரம் சம்மந்தப்படும் பொழுது தகப்பன் விரயத்துக்கு பின்னாடி தான் இவனுக்கு பெண்ணு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஒளிஞ்சு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிங்கிறது. சரி, இப்போது அதற்கு என்ன, இப்போ ஒரு முயற்சி ஸ்தானம், ஒரு முயற்சி பண்ணுறோம், அது எதுவுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கிரகத்தை நம்ம என்ன பண்ணணும், வழிபாடு பண்ணணும். இப்போது மேசமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வந்துட்டு 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனோட வீடாகவே வரும். அப்போ 6ஆம் இடம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் அப்படிங்கிறது தானே தடையை கொடுக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? 6ஆம் இடம் எதிரிகளை கொடுக்கும். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம், அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி எவனாவது பிடிச்சி இழுத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் இதுக்கு போகிறானா, அப்படியெல்லாம் போயிடக்கூடாது, முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அது எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலராசியாக இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிலராசிக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண். சரிங்களா? அப்போது எந்த ஒரு ஊருக்கு போனாலும் முதல்ல ஒரு ராமேஸ்வரம் போகிறோம், ஒரு திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லக்னமோ ராசியோ நிலராசியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பரிகாரத்தை நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கணும். ஒன்றுமே செய்யக்கூடாது. நம்ம பஸ்ஸில் போய் இறங்குறோமோ, ட்ரெயினில் போய் இறங்குறோமோ, காரில் போய் இறங்குறோமோ, அது நம்மளுக்கு தேவையில்லை. நிலராசியில் கிரகம் இருக்குது, லக்னாதிபதியோ 10ஆம் அதிபதியோ இப்போ என்ன தொழில் செஞ்சுட்ருக்கோமோ அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னா டக்குன்னு கீழே இறங்கினோன்னே அந்த நிலத்தை தொட்டு என்ன பண்ணிடணும், ஒரு கும்பிடு போட்டணும். கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. போன உடனே நிலத்தை தொட்டு சாமியை கும்பிடணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிலராசியை டெவலப் பண்ணும். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊர் உங்களை வளர்த்து விடும். நீங்கள் எந்த ஊருக்கு போய் பரிகாரத்துக்காக போய் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அந்த ஊர் வந்து உங்களை வந்து வளர்த்து விடும். சரிங்களா? அந்த மாதிரி நிலராசிக்கு அந்த மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு அந்த அந்த கோவில்லையோ அந்த இடத்துலையோ சுற்றி வந்துட்டு நீர்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த நீர்நிலைகளை எடுத்து நம்மளுடைய தலையில் என்ன பண்ணணும், தெளிச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசியில் இருக்கக்கூடிய லக்னமோ ராசியோ கண்டிப்பாக வேலை செய்யும். சில பேர் போனாங்கன்னா எதுக்கு இது எல்லாத்தையும் இப்போ போனோடனே என்ன செய்கிறோம், நம்ம எல்லாம் காலில் கழுவிட்டு இந்த மாதிரி போகிறோம். சில பேர் அப்படி இருக்கிறதில் போனோடனே கூட்டமாயிடுச்சு, நம்ம லைனுக்கு போகலாம். அந்த ஊரில் வந்து இப்போ நம்ம போகிற ஸ்தலங்களில் குளம் இருக்குது, ஏரி இருக்குது, இல்லை கடல் இருக்குது அப்படின்னா முதல்ல அங்கே போயிட்டு அங்கே காலை நினச்சிட்டு தலையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிடணும். இது நீர் ராசிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பரிகாரத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு காற்று ராசி அப்படிங்கும்போது அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாலே போதும். அதுதான் வந்து அவரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்தானம் பண்ணுறோம், அவரை வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்வாங்குறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போது எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்தோடைய ஒரு வழிபாடை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது காற்று ராசி. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வாய் வழியாக அவருடைய பேரை சொல்லும்போது நம்மளுடைய லக்னமோ நம்மளுடைய ராசியோ கண்டிப்பாக வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நீர் சொல்லியாச்சு, நிலம் சொல்லியாச்சு, காற்றும் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன வேணும், அவர் பஞ்சபூதங்களை வந்துட்டு உள்ளடக்கியவர், நம்ம ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பெருசாக நம்ம எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் செய்யணும்னு தேவையில்லை, அதெல்லாம் நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து நெருப்பு ராசியில் கிரகம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஹோமம் வழிபாடு பண்ணுறது, இல்லாட்டினா விளக்கேற்றுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அது குருவாக இருக்கும் சமயத்தில் நெய் விளக்கு ஏற்றுறது, சனி பகவானாக இருக்கும் சமயத்தில். அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, இப்போ உங்களுடைய ராசி லக்னம் மகர ராசியோ மகர லக்னமோ இருக்குது, கும்பராசியோ கும்ப லக்னமோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது, அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய குருவு சம்மந்தப்படும் பொழுது நெய் தீபம் ஏற்றுறது, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எந்த ராசி எந்த லக்னம், நீர் ராசியாக இருந்தால் நீருக்குரிய பரிகாரம், நில ராசியாக இருந்தால் நிலத்துக்குரிய பரிகாரம், நெருப்பு ராசியாக இருந்துச்சு அப்படின்னா நெருப்புக்குரிய
அதுக்குரிய பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ராசியோ உங்களுடைய லக்னமும் பெரிய டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். இதே போல் கிரகங்களும் அப்படி தான். கிரகங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், உள்ள நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன இந்த கிரகத்தோட காரகத்துவத்தை நம்ம உள்வாங்கி பலன் சொல்லும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான பலன்கள் அப்படிங்கிறது நல்லா வந்துட்டு சொல்ல முடியும். அதோட ஆத்மார்த்தமாக நம்ம வந்து என்ன சொல்லணும், ஜோதிடத்தை வந்து உள்வாங்கணும். இப்போ ஒன்றுமே கிடையாது, பிரசனம் அது டைம் பிரசனம் அது இது எல்லாமே பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து உள்ளே உட்காரும் பொழுதே அவங்க என்ன கலர் ஷர்ட் போட்டு வராங்க, அவங்க எப்படி வந்து உட்காடுறாங்க, என்ன பொசிஷனில் வந்து உட்காடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒருத்தவர் வந்து உள்ளே வராரு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது க்ரீன் கலர் சட்டை போட்டு வர்றாரு, அதுவும் ஸ்டைப்ஸ் போட்டு வர்றாரு அப்படின்னு உள்ளே வந்து உட்காராருன்னு இருந்தாலே நம்ம பார்த்தோன்னே கேட்டுடலாம், என்ன வீட்டு கடன் போய்கிட்டு இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். ஏன்னா புதன் ராகு சேர்ந்தால் தான் என்ன வரும், பச்சை கலரில் கோடு போட்டிருக்க சட்டை வரும், ஸ்டைப்ஸ் போட்டிருக்க சட்டை வரும். அப்போ புதன்னாலே கடன் அர்த்தம். பச்சை கலர் அப்படின்னு போட்டிருக்கும் போது புதனோட காரகத்துவம். அங்கே கோடாக போட்டிருக்கும் போது வீடு கட்டுற லோன் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்கலாம். இப்போ மஞ்சள் கலர் போட்டு உள்ளே வராங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தையை பற்றி கேள்வி இருக்கும். ஏதாவது குழந்தைங்க எத்தனாவது படிக்கிறாங்க, படிப்புக்கான கேள்வியா இல்லை திருமணத்திற்கான கேள்வியா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பெண்கள் வந்துட்டு திருமணம் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பட்டு சேலை உடுத்திட்டு உள்ளே வருவாங்க, பூவை நல்லா திருமணத்துக்கு போகிற மாதிரியே ரெடி ஆகிட்டு உள்ளே வருவாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஜாதகம் கொண்டு வந்தாலும் செட் ஆயிரும். இப்போ அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து நம்ம பொருத்தம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க திருமணத்துக்கு ரெடியாகியே வர்றாங்க. அப்போ திருமணம் ரெடி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எடுத்து சொல்லிடலாம். பாருங்கள், வந்து உள்ளே உட்காரும் பொழுது அவங்க 4 பேர் வந்திருக்கிறாங்க, 5 பேர் வந்திருக்கிறாங்க, நல்லா ஃபுல் மேக்கப்பில் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது திருமணத்துக்கு போக ரெடி ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு திருமண பொருத்தம் வந்துருச்சு, மாலை பாக்கியம் வந்துருச்சு, கண்டிப்பாக இந்த ஜாதகம் வந்து செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அப்போது சார் முடிச்சுக்கலாமா? சரிங்க சார். அந்த மாதிரி பிரசனமும் அந்த அளவுக்கு வந்துட்டு வேலை நம்மளுக்கு வந்து செய்யும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குவாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரர் என்ன பண்ணுவார், சட்டை இழுத்து சட்டுன்னு மூடுவார். அப்போ அந்த விஷயம் வந்து நடக்காது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லிடலாம். அதுக்கு போய் பெருசாக ஜாதகத்தை பார்த்து இது பண்ணி அது பண்ணி தான் சொல்லணுங்கிற விஷயம் இல்லை. இப்போ எங்கேயாவது போகலாமா, இப்போ ஏதாவது வாங்குறதுக்கு போகலாமா அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை எழுத்து சாத்தினார்னா, இல்லை இப்போ டைம் சரியில்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஜாதகத்திலையும் அப்படித்தான் நடக்கும். அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னமும் நல்லா வேலை செய்யும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மள்கிட்ட பேசும் கண்டிப்பாக. சரிங்களா? ஒருத்தர் வந்து உட்காந்தாருனாலே வந்து உட்காந்தாங்கனாலே சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம யூகிச்சுட்டே இருப்போம். அப்போ வந்துட்டு வந்து உட்காரும் போதே விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், டபக்குன்னு ஆஃப் ஆயிரும். அப்போ அவங்க ஏதோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் கேட்க வராங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிடணும். அப்போ அந்த விஷயம் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் அந்த வீட்டில் யாரோ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடணும். அடுத்தது வெத்தலை பாக்கு கொண்டு வந்து வைப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா பூச்சி ஓடிட்டுருக்கும். அப்போ அங்கே யாரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புழு ஓடிட்டு இருக்கும். அங்கே பார்க்கும்பொழுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். அப்போ அவங்க என்ன பொருள் கொண்டு வராங்களோ அதுவே நம்மளுக்கு பலன் சொல்லிடும். அதுவே வந்து மேக்ஸிமம் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க கேட்குற கேள்விக்கான பாவகம் கிரகங்கள் இதை பார்த்து நம்ம சொல்லும்போது 100% வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஜாதகத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் ஃபார்முலாவில் நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக முடியும். நம்மளை நம்பி வர்றவங்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு தேவையே. நம்ம வாங்குற காசோ இதே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கோம், நம்ம ஜோதிடராக இருக்கோம். அதை முதல்ல நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஆத்மாத்மா உணரும் பொழுது நம்மளுக்கு கிரகங்கள் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கான பரிகாரத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அவங்களுக்கு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாம், இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கலாம், ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? போற்றுபவர் வந்து போற்றட்டும், தூற்றுபவர் வந்து தூற்றட்டும். நம்மளுக்கான வேலைகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம், நல்வழியில் பயணிப்போம் அப்படிங்கிறத கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த சரவணபவ அறிவாலயத்தின் நிறுவனர் திரு பரணி பாரதி சார் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.